குட்டீஸ்களா, ஒரு காடு பாட ஆரம்பிச்சா எப்படி இருக்கும் தெரியுமா? இது ஒரு தைரியமான சிறுமி மற்றும் ஒரு மாய காட்டு ரகசியத்தின் கதை. வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் கேட்க போகும் கதை காட்டுப்பாடலின் ரகசியம். கதை ஆரம்பிக்கலாமா? ரெடியா? ஒரு அழகான கிராமம், அதன் அருகில் பெரிய பசுமையான காடு. அந்த கிராமத்தில் அனையா என்ற 10 வயது சிறுமி வாழ்ந்து வந்தாள். அவளுக்கு சாகசங்கள் ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொரு மாலையும் காட்டிலிருந்து ஒரு முணுமுணுப்பு சத்தம் கேட்டது. நீங்க இருந்தா என்ன நினைப்பீங்க? காற்றா அல்ல பேயா? கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனா அனையா பயப்படல. அவள் உண்மையை கண்டுபிடிக்க முடிவு செய்தாள். ஒரு நாள் அவள் பையில் மின்விளக்கு, குறிப்பேடு, சாண்ட்விச் எடுத்துக்கொண்டு காட்டுக்குள் நுழைந்தாள். காட்டின் உள்ளே போக போக அந்த சத்தம் அதிகரிச்சது. அப்போ ஒரு பெரிய மரத்தின் பின்னால் நீல ஒளி. என்ன அது? அது பேய் இல்ல, ஒரு சிறிய மாய உயிரினம். வணக்கம், என் பெயர் லூமா என்றது. லூமா சொன்னது, இந்த காடு முன்பு பாடலால் நிரம்பியிருந்தது. குரங்குகள், பறவைகள், தவளைகள், ஆந்தை எல்லோரும் சேர்ந்து பாடுவார்கள். ஆனா அவர்கள் ஒருவரை ஒருவர் கேட்காமல் விட்டார்கள். அதனால் காடு தனது இனிய பாடலை இழந்தது. இப்போது லூமா மட்டும் தனியாக முணுமுணுக்கிறாள். அனையா சொன்னாள், நீங்கள் சரியாக பாட வேண்டியதில்லை, ஒன்றாக பாடுங்கள். முதலில் குழப்பம். ஆனா மெதுவாக அவர்கள் ஒருவரை ஒருவர் கேட்க ஆரம்பித்தார்கள். பிறகு ஒரு அழகான இசை பிறந்தது. அந்த இரவு காடு முழுவதும் ஒளி வீசியது. இசை மீண்டும் வந்தது. அனையா ஒரு விஷயம் கற்றுக்கொண்டாள். உண்மையான தைரியம் என்பது மற்றவர்களை ஒன்றிணைப்பதுதான். நண்பர்களே, நாமும் நண்பர்களுடன் சேர்ந்து வேலை செய்தால் என்ன ஆகும்? சூப்பர் டீம் ஆகிடுவோம் இல்லையா? ஸ்ட்ராங் ஆயிடுவோம் இல்லையா? இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க. மேலும் மாய கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. என்ன தெரியுமா அடுத்த கதை? டிராகன்களா இல்ல ஸ்பேஸ் சாகசமா? பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். பாய் குட்டீஸ்.